வாங்க சம்பந்தி வாங்க. உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க? எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் தான் பயமா இருக்கு. உங்களுக்கும் உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? நீங்க என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் இல்ல தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். நாமெல்லாம் நாகலோகவாசி, நமக்கு சாவே கிடையாது. நாகலோகமா? என்னங்க இது நமிதா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு சார். அவரை விடுங்க சார், அவன் பைத்தியக்காரன். என் பையனுக்கு கல்யாணமா ஆகாதா? நீங்க கவலையே படாதீங்க. ஒரு பொண்ணை 2 பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறத எந்த மானமுள்ள அப்பனும் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்காக தான் விஜய் விஸ்வாவுடைய அப்பா அம்மாவை மதுரையில இருந்து சென்னைக்கு வர வச்சுட்டாருல. அப்பல என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அமெரிக்கால போய் செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கீங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சம்பந்தி சம்பந்தி யாரு? வணக்கம் 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 வணக்கம். சாமி மாதிரி வாங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பி வந்திருக்கீங்க. ஊரு கிளம்பியாச்சா? நாங்க எதுக்கு ஊருக்கு போறோம்? உங்க வீட்டு பொண்ணு எங்க 2 பசங்களும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணாங்க. ஒத்துக்கிட்டாங்க. சம்பந்தி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல இதுவரையிலும் ஒரு ஆம்பளை 2 பொண்ணை கல்யாணம் பண்ணான். இப்ப புது கலாச்சாரமா ஒரு பொண்ணு 2 ஆம்பளை கல்யாணம் பண்ணி போறா. இத நாங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிறோம். என்னடி நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? இந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கா? நீங்க நிஜமாவே அவங்களுக்கு அப்பாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த முட்டா பசங்களுக்கு புத்தி சொல்லி ஊருக்கு கூட்டு போவீங்கன்னு பார்த்தா அவங்கள விட பைத்தியமா இருக்கீங்க. டாடி, நாம இருக்கும்போது அவங்கள பைத்தியம்னு சொல்றாரு. வெல் செட் மை டியர் சன். ஒரு நடிகருக்கு நடிகன் பிறக்கலாம், பாடகனுக்கு பாடகன் பிறக்கலாம். ஒரு பைத்தியக்காரர் எப்பரா பிறந்த? லூசு பையன். சம்பந்தி எங்க 2 பசங்களுக்கும் உங்க பொண்ணை தனித்தனியா கட்டி வைக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க. உங்களால வந்தது பிரச்சனையே. இந்த கல்யாணம் நடக்கலனா 2 பேரும் செத்து போறோம்னு சொல்றாங்க. வாடா செத்து போலாம். இன்னும் சரவண பவன்ல சாப்பிட போற மாதிரி போறாங்க. இருங்கடா. 2 பேரும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா 2 பேரும் சாவறதே பெட்டர். நாங்களும் அப்படிதாங்க நினைச்சோம். ஆனா 2 பேர் ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுல இருக்க சௌகரியத்தை இவங்க 2 பேரும் விலா வேற எடுத்து சொன்னாங்க பாத்தீங்களா? அப்பதாங்க நாங்களே ஒத்துக்கிட்டோம். இப்போ என்ன, இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கணும் அவ்வளவுதானே? நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க பண்ணீங்க. நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் நான் மாட்டேன்னு சொன்னதுதான். நீங்க என்ன செஞ்சு வைக்கிறது? நாங்களே செஞ்சுக்கிறோம். ஏய் ஐயரை கூப்பிடு. ஐயரே இங்க வாங்க. வந்துட்டேன். சொல்லுங்க. முகூர்த்த பத்திரிக்கை படிங்க. வருகின்ற ஆவணி திங்களில் செல்லுதுரை மகன் குமாரன் விஜய்க்கும் மற்றும் பாண்டியன் மகன் குமாரன் விஸ்வாவிற்கும் ஸ்ரீலஸ்ரீ சிவசங்கரின் ஒரே மகள் ஏகபுத்திரி ஐஸ்வர்யாவை இன்று இருவருக்கும் மணமுடிக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சும்மா இருங்க சம்பந்தி. நாங்க செலவு பண்ண பணத்தை கொடுங்க, நாங்க அமெரிக்கா கிளம்பி. பணமா? நோ அமெரிக்கா, அவர் நாகலோகம். சார் இப்படி சொன்னா எப்படி சார்? இருந்து எங்க 2 பேர் கல்யாணத்தை பாத்துட்டு போங்க சார். கல்யாண கேசட் அனுப்பு. நானும் என் பிள்ளையும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து பாக்குறோம். பின்னாடி எரியுதியா சனி காமி. இடியட்ஸ், உங்களை திருத்தவே முடியாது. கொத்தி வீடுமா பாபு, கொத்தி வீடு. சம்பந்தி என்ன ஆச்சு? தலையில துண்டு, முகத்துல ஏன் சோகம்? அங்க பாருங்க சம்பந்தி. என்னது இது? 3 வாரமா இதே இம்சதான். நாகலோகன்றா, வழி யமலோகன்றா, ஐஸ்வர்யா யாருன்னு கேட்டா தங்கச்சின்றா. சம்பந்தி நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். லூசு பையா சுமர்றா. சம்பந்தி ரெடி? என்ன சம்பந்தி இது? இதை தொட்டு பாருங்க. ஒண்ணுமே இல்லையே. நல்ல வேலை. இது 220 வோல்ட்ஸ். என்னது? யாருக்கு எங்க வைக்க போறீங்க? உங்க பையனுக்கு தான். அப்படியே அடங்கிடுவோம். வாங்க. கரெக்டான இடத்துல வைங்க. எனக்கொண்டா அன்னைக்கொண்டா கொண்ட கொண்டா ரொம்ப கொண்டா. நான் மாப்பிள்ளை இல்ல, நாகராஜா. இது from நாகலோகம். எங்கிட்டயே நடிக்கிறியா? This is not acting. I am prince of all snakes. இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பாம்பு. Prince of நாகராஜா. இது என்னோட சின்ன கிஃப்ட். பரிசு? ஆமா. புடி 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 நாகா புடி. மாடுகிட்டு கக்கே கக்கிட்டா. இதான் ஷாக் ட்ரீட்மெண்ட். டேய் யாரா நீ? நீங்க என் மாமா, நான் உங்க மாப்பிள்ளை பாலா. எந்த லோகத்துல இருந்து வந்திருக்க நீ? இங்க இருந்து தான். I am from United States of America. வெரி குட். ஐஸ்வர்யா யாரு? அபிஷேக் பச்சன் ஒய்ஃப். நான் கட்டிக்க போற உங்க பொண்ணு. வெரி குட். உள்ள போ. Thank you uncle. Bye daddy. ஏய் விஸ்வா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் பாலா இன்னும் அமெரிக்கா போலன்னா அவனுக்கு இன்னும் ஐஸ்வர்யாவை கட்டிக்கணுங்கிற ஆசை இருக்குடா. அவனே போறேன்னு சொன்னா கூட இந்த சிவசங்கர் போக விட மாட்டேன்றாரே. என்ன நடந்தாலும் சரி, அந்த சிவசங்கர்னால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், நாம இல்லாதப்போ அந்த பாலா ஐஸ்வர்யா கிட்ட வாலாட்டினா வாழை விட்டு நடிக்கிறோம்ல. தேவையே இல்லை. இந்த தடவை அவனுக்கு வேற ஒரு லோகத்தை காட்டுங்க. நீங்க போடுற போடல ஐஸ்வர்யாவை உண்மையான தங்கச்சி அவன் ஏத்துக்கணும்.
அவனுக்கு எந்த லோகத்தை காட்டுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கரெக்ட். Yeah, okay. ஹாய் ஐரிஸ். Hi. நமஸ்காரம் நாகராஜா. நாகராஜா. நான் நாகராஜம் இல்ல, பால்ராஜம் இல்ல. ஐ அம் பாலா from United States of America. ஓ, அப்படியா? ஐஸ், உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? என்ன? உனக்கு எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். எப்படி? உன்னை 10 ரவுடிகளை வச்சு பலவந்தமா தூக்கிட்டு போய் அவங்க கையாலே உனக்கு தாலியை கட்ட போறாங்க. என்ன வச்சு உனக்கு தாலி கட்ட வைக்க போறாங்க. பாலா, பாலா, எப்போ? அது வந்து நோ, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெய் ஜெய் கிருஷ்ணா, ஜெய் ஜெய் கிருஷ்ணா, ஜெய் ஜெய் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. குட் மார்னிங். ஓ, இந்த ஜென்மத்தில் நான் கிருஷ்ணன். நான் இருப்பது கிருஷ்ணலோகம். மாதவா, மதுசூதனா, யாரு? ஜெகநாதா, யாரு? பரம்பொருளே. போதும், லென்த் அட்டெண்டன்ஸ்ல பேர் வாசிக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த விஷயத்தை மறந்துடாத. நீ தானே நாரதர்? எப்படி கிருஷ்ணா கண்டுபிடித்தாய்? உன் மண்டையும் குண்டையும் சொல்லுது. அதனால தான் நீ கிருஷ்ணா. கிருஷ்ணா, உனக்கு ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். போதும், சின்ன விஷயம்னு ஆரம்ப எபிசோடா போட்டு மெகா சீரியல் ஆக்கிறாத. அதெல்லாம் வேண்டாம். இந்த ஜென்மத்துல என்ன கிருஷ்ணர்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். அடா அடா அடா, எப்படி புரிந்து கொண்டாய்? உன்னுடைய சக்தியே சக்தி, உன் மகிமையே மகிமை. சகோதரா கிருஷ்ணா. யாரு? விசில் அடிக்கிறத பார்த்தா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சா சைஸ்ல பெருசா இருக்கானே, யார் இவன்? அவன் தான் பலராமன். கீழே விழுந்தா லக்கேஜோட எந்திரிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகுமே, எப்படி? கிருஷ்ணா, அவன் உடலில் பலம் இல்லை, அதனால் தான் பெயரில்லாத பலம் இருக்கட்டும் என்று பலராமன் என்று பெயரை வைத்திருக்கிறார். பலராமா, உருட்டுவா. இதோ வந்து விட்டேன். கிருஷ்ணா, உன் அஷ்டதேவியரும் 16,000 கோபியரும் மதுரா போய்கிறாங்கப்பா. இது இந்த திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்க அங்க மதுராவா? மதுரை இல்லை, மதுரா. ஓ, நீ ராவா சொல்ற? ஆமா. மாதவா, யூ மீன் மேடி? ஓ, அலைபாயுதே மாதவன் நினைச்சேன். அன்பான மாதவனை சொன்னியா? வா ருக்கு வா. கமான் மை டியர், கமான் வா ருக்கு வா. யோ விடுங்கடா. ஐசுவே ருக்குவா வரும்போது நான் கிருஷ்ணரா வரதுல தப்பே இல்ல. கிருஷ்ணா கிருஷ்ணா, இவள் ருக்மணி இல்லை, நமது தங்கை சுபத்ரா. சீ, போங்கப்பா. இந்த ஜென்மத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் தங்கச்சி தானா? இந்த ஜென்மம் அல்ல, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவள் உன் தங்கை தான். அதில் எந்த மாற்றம் இல்லை கிருஷ்ணா. என்னத்தான் மாற்றம் இல்லை கிருஷ்ணா? பாலகிருஷ்ணா, சேஞ்ச் தி மைண்ட். வயிறார இந்த வெண்ணெயை உண்டு அசராமல் படுத்துக்கொள். அண்ணா. என்ன அசிங்கமா அண்ணான்னு சொல்லிட்டேன்? அது அவ்வளவு முக்கியமா? தின்னுட்டு சைலண்டா படுன்னு சொல்ற. அதை விட என்ன வேலை இருக்கு? தொட்டி நக்கி. பரம்பொருளே, யாரு? நீங்கதான். ஓஹோ, உங்கள் தமாசுக்கு அளவே இல்லை. பானை கீழே விழுந்து உடைஞ்சிட போதுடா. பானை உடைந்து விடலாம் பறந்தாமா, ஆனால் இந்த யானை உடைய கூடாது. இந்த சகோதர பாசம் உடைய கூடாது என்கிறேன். அட போங்கப்பா, எத்தனை ஜென்மம் ஆனாலும் இப்படி சகோதர பாசம் அதுன்னு சொல்லி மோசம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பின்ன இதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா உங்கள மாதிரியே? கண்ணா, என்ன? உன்னை விதவிதமான வேடங்களில் பார்த்து பார்த்து வியந்து போயிருக்கிறேன். நான் பயந்து போயிருக்கிறேன். என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. கிருஷ்ணா, இதுல கன்ஃபியூஷனுக்கு ரீசனே இல்லையே. கிருஷ்ணா, நான் உனக்கு 3 விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அந்த 3? 1, இவள்தான் உன் சகோதரி. 2, இவள்தான் உன் தங்கை. 3, தெரியும், இவதான் எனக்கு தங்காச்சி. வேற ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லி தொலை. எந்த காலத்திலும் இந்த சகோதர பாசம் மாறவே மாறாது, அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, இவதான் எனக்கு தங்காச்சி, இவதான் எனக்கு தங்காச்சி. போதுமா? இப்ப திருப்தியாப்பா? பேசாமல் படுத்து தூக்கு. ஆமா, நீங்க தூங்க விட்டா தானடா தூங்குறது. பக்கத்திலேயே அனிமல் பிளானட் மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா எப்படிடா தூங்குறது? பலராமா, போலாமா? கிருஷ்ணா, என்ன? பை பை. ஆமா, நர்சரி ஸ்கூலுக்கு முதல் நாள் போறேன், பை பை சொல்லிட்டு போறான். இங்க இச்சா. யாரப்பா அது? வரேன்னு சொல்றல. நாங்க தான். நீங்களா? என்ன இப்படி 2 பேரும் போத்திட்டு வந்திருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம அமெரிக்காவுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? போத்திக்கிட்டு பார்டருக்கும் பொத்திக்கிட்டு பண்றதுக்கும். அப்படின்னா காம்ப்ரமைஸா? ரெடி? நோ காம்ப்ரமைஸ். உங்களை போட்டு தாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஓ, ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா பாருங்க. ஓகே டாடி. சானி 1 2
இவங்க என்னடா பண்றது? இவனுங்களுக்கு இப்ப எங்கடா தெளிய போகுது? இந்த பார், இவனுங்களை இப்படியே விட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கல்யாணத்துக்கு பெரிய பிரச்சனையா இருப்பானுங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்டா. ஆனா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தான் பண்ணோம் தெரியக்கூடாதுடா. நாம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம்? இந்த பார், ஏற்கனவே இவனுங்க குழம்பி போயிருக்கானுங்க. இவனுங்க நம்ம இன்னும் குழப்புறோம். மணியை மாறி வர சொல்லி புதுசா ஒரு நாடகத்தை போட்டு இவனுங்களுக்கு வேற ஒரு லோகத்தை காட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஐஸ்வர்யா நம்ம 2 பேருக்கு தான். நாகராஜா எழுந்து விட்டா. நாகராஜா எழுந்து விட்டா. ஜெய் ஜெய் நாகராஜா. ஜெய் ஜெய் நாகராஜா. சரி, பிச்சைக்காரனுங்க பெட்ரூம்குள்ளே வந்துட்டானுங்களா? என்னடா இது? இந்த ட்ரெஸ் எல்லாம் கன்றாவியா இருக்கு. இந்த அரிப்பா இருக்குது. டேய், நான் இப்ப எங்கடா இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? நாகராஜா, இப்போது நாம் நாகலோகத்தில் இருக்கிறோம். டேய், மென்டல் ஆயிட்டியா? இது பூலோகம், தட் டு டி நகர், சென்னை 70. சரியாக சொன்னீர்கள். நாம் அடிக்கடி சென்று வருகிறோமே, அதுதான் பூலோகம். ஆனால் நாம் நிரந்தரமாக இருப்பது நாகலோகத்தில். நாகராஜா, டேய், என் பேரு நாகராஜா இல்லடா, பால்ராஜிடா. நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். என்ன டயர் பஞ்சர் ஆயிட்டா? சத்தம் போட்டு பேசாதீர்கள். ஏண்டா? தங்கள் தந்தை பெரிய நாகராஜா ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். டேய், என்ன சவுண்ட் விடாத? நீ ஏன்டா இவ்வளவு சவுண்ட் விடுற? எங்க ஓய்வு? டேடி, என்னையா எங்க அப்பா இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு? நாகராஜா, அவர் தூங்கவில்லை. நன்றாக பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னா அதுக்கு பேர் தூக்கம் எல்லாம் பெறனா வலிப்பா? ஐயோ நாகராஜா, அவர் தூங்கவில்லை, கொரட்டை விட்டு கொண்டிருக்கிறார். ஆஹா, நீங்க இந்த மணி மாறி மாதிரி தெரியும் சோமாரிகளா? ஒழுங்கா சொல்லுங்க. நாகராஜா, நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். யாரு? இவன் கட்டுவிரியன், இவன் சாரை பாம்பு. நோ நோ நோ, அது மலைப்பாம்பு, இது ஒரு மினி அனகொண்டா. போங்கள் நாகராஜா, எப்போதுமே நீங்கள் இப்படித்தான். பௌர்ணமி வந்து விட்டால் கொத்தி கொத்தி விளையாடுவீர்கள். வணக்கம் நாகராஜா. யாரியா இது புதுசா இருக்கு? இவர்கள் நமது ஆஸ்தான நாக நடன கலைஞர்கள். உங்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறார்கள். நடக்கட்டும். டேய், இது நீயா படத்துல வர்ற நல்ல ஹிட் சாங். இதை இப்ப போட்டு ஏன்டா என்ன குழப்புறீங்க? நாகராஜா, இது நமது நாகலோகத்தின் தேசிய கீதம். இது நாக கீதம். இதை பூலோகத்தில் உள்ளவர்கள் தமிழ் படத்தில் காப்பி அடித்தார்கள். தமிழ் படத்துல மியூசிக், கதை, தலைப்பு எல்லாமே அடிப்பானுங்க. அதை ஏன்டா சொல்லி குழப்புறீங்க? எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. பாலா, நாகராஜா எழுந்து விட்டார். ஆடல் பாடல் எல்லாம் முடிந்து விட்டது. நீ பாலில் முட்டையை கலந்து கொண்டு வா. அதை நாகராஜா குடித்து விட்டு நாகமணியை கக்குவார். டேய், முட்டை பாலெல்லாம் மொத்தமா குடிச்சா வாந்தி தாண்டா வெளியே வரும். நாகமணி எப்படிடா வெளியே வரும்? வா வா நாகபாலா வா. ஆஹா, ஐஸ். உனக்கு நாகலோகம் ஓகேன்னா எனக்கும் நாகலோகம் ஓகே தான். நாகராஜா, என்ன திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுற? நான் பேசுறேன். நாகராஜா, அது கூட பிறந்த தங்கச்சி, அதுகிட்ட சொல்லு கூடாத. கொஞ்சம் அமைக்கு வாசி. தப்பு 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 தப்பு. நீ தப்புங்கிற. டேய், இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஐச போய் எனக்கு தங்கச்சின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கொண்டாலும் சரி, அப்புறம் ஒத்துக்கொள்ள விட்டாலும் சரி, நாகபாலா உன் தங்கச்சி தான். எப்படிரா இந்த அழகான நாகபாலாவை நான் தங்கச்சின்னு சொல்றது? அவங்க சொல்றதுதான் சரி. நீங்கள் தான் என் அண்ணன். என்ன விளையாடுறியா? டேய், இந்த ஐஸ் எனக்கு தங்கச்சாடா? ஐஸ் உங்களுக்கு தங்கச்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாகபாலா தான் உங்க தங்கச்சி. டேய், இங்க பாரு, 45 கிலோ வெயிட் இருக்கிற இந்த கிரீடத்தை உன் மேல போட்டு நசுக்கிற வேண்டாம். என்னால தாங்க முடியலடா. அவனுக்கு சுயநனவு திரும்புது போல இருக்குது. இதை விடக்கூடாது. நோ, யூ ஆர் ஆல் சீட். இந்த பாலா நீங்க ஏமாத்துறதுக்கு கிடைச்ச ஆளா? டேய், இது நாகலோகம் இல்லடா. இங்க பாம்பு எதுவும் அசையலடா. என்ன யாரு ஏமாத்த முடியாதுடா. நீங்களா? ஆமாண்டா, நாங்களே தான். ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்களையே கொலை பண்ண பாப்பீங்க.
இப்ப நாங்க நினைச்சா உங்க 2 பேரையும் இங்கே கொன்னுட்டு உங்க பாடிய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு டொனேட் பண்ணிடுவோம். மூடிக்கோ. இந்த நாகராஜா கிட்ட வச்சுக்கிட்ட கொத்திடுவேன். ஐயோ, நீ இன்னும் நாகலோகத்துல இருந்தே வரலையா? டேய், யாரா அந்த நாகராஜா? நான் தான் அந்த நாகராஜா. நீங்க பெரிய நாகராஜா. நம்ம லோகம் நாகலோகம், அதுக்கு போற வழி யமலோகம். ஐயோ, என் புள்ளைய எங்க அடிச்சானுங்கன்னு தெரியலையே. அடிச்ச அடியில பைத்தியக்கார லோகத்துக்கே போயிட்டானே. எப்பா எங்களை விட்டுருங்கப்பா, நாங்க ஓடிடுறோம். விட்டுடுறோம். இப்போ ஒண்ணு கேட்டு போல, நீங்க 2 பேருமே யாருக்கும் சொல்லாம கொள்ளாம அமெரிக்காவுக்கு ஓடி போறீங்க இல்ல? ஓகே 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 ஓகே, காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ். அனகுண்டா ஏஸ் ரேனி குண்டா மொட்டே பால் கட்டிங்க வாங்கி தரேன். கலோ பீதிகள் பா மேரி மிஸ்டர் ஸ்டாப். யாருமே உள்ள போக கூடாது. ஏய், நீ எங்க இங்க? ஆமா, நீங்களே இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? நான் இல்லாம சுபகாரியம் நடக்குமா? சுபகாரியமா அப்படின்னா? சுபகாரியம்னா அந்த கர்மம் தான் என்னன்னு கேக்குறேன். ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதாக்கும். ஆ? நம்ம 2 பேருக்கு நடந்ததே ஃபர்ஸ்ட் நைட். நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்தது? அது பகல்லையே முடிஞ்சு போச்சே. அதான். அதுதானா? ஆமா. இப்போ யாருக்கு? உன் பொண்ணுக்கும் அந்த 2 பசங்களுக்கும் 1:2. ஃபர்ஸ்ட் நைட் என் பொண்ணுக்கா? வாங்க சம்மதி, வாங்க 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 சம்மதி, வாங்க. வாங்க, இன்னைக்கு வாங்க. நாள் ரொம்ப அற்புதமான நாள். அதோட நேரம் இருக்குதே நேரம். அது என்ன நேரம்? இன்னைக்கு 2 நட்சத்திரம் ஒண்ணா போடுது. முகூர்த்தம் கூட ரொம்ப அற்புதமான முகூர்த்தங்க. அதை விட இன்னைக்கு நடக்க போற காரியம் இருக்கு காரியம். அது ரொம்ப அருமையான சுகமான காரியம். இதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஐயோ நிறுத்துங்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. சம்மதி, உங்களுக்கு புரியாம மாதிரி நான் சொல்றேன். இப்போ கிரிக்கெட் மேட்ச்னா 4 பால போட்டு வாங்குறது இல்லையா? அது மட்டும் இல்ல சம்மதி, அது மட்டும் என்னது? இல்ல. இப்போ ஒரு நாடகம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த நாடகத்துக்கு ரிஹர்சல் பார்க்க வேண்டியது அவசியம் தானே. அது உங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி அதேதான். உங்களுக்கு தெரியாதா? ஏச்சி சும்மா இரு. அதை விடுங்க. இப்ப பரீட்சைனா 4 முறை எழுதி பார்க்கறதுல எல்லாத்துக்கும் ஒரு பிராக்டிஸ் வேணுங்க. இல்லைன்னா டச் விட்டு அங்கங்க கைய வைக்கிறேன். டச் தான் இங்க பண்ணு. உங்க எல்லாருக்கும் பைத்தியம் முத்தி போச்சு. எங்க அந்த சோமாரிங்க? டேய் வாங்கடா. வாங்க, வாங்க. என்னங்கடா நடக்குது? சார், நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு உங்க பொண்ணு காத்திருந்து பாடி வதைக்கிட கூடாதுன்னு இப்பதான் உள்ள போய் தாம்பால் போட்டுக்கிச்சு. அட பாவிங்களா, நீங்க என்னடா பண்ணீங்க? நாங்க வெளியே தாழ்பால் போட்டு பூட்டிட்டோம். செருப்பால. அந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஐயோ, நானும் பார்த்ததில்ல. வாங்க எல்லாரும் வாங்க. ஸ்டாப் இட். பிச்சு படுவேன் பிச்சு. விசிட்டர்ஸ் நாட் அலவுட். ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. நான் சொல்லணும். நான் தான் கல்யாண மாப்பிள. சும்மா சொல்லக்கூடாது. இந்த Dressல ஒரிஜினல் மாப்பிள மாதிரி தக தகன்னு சொல்லிக்கிறீங்க. இந்த Dress-ஐ எவன் போட்டாலும் கல்யாண மாப்பிள மாதிரி தக தகன்னு சொல்லிக்க தாயா செய்வான். பட்டு வேட்டி சட்டைய ஒரு கழுதைக்கு போட்டாலும் கல்யாண மாப்பிள மாதிரி தான் தெரியும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏன் என் கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் இப்படி மீச மொட்டை அடியாள் மாதிரி வந்திருக்கீங்களே? நல்லவங்க பெரியவங்க விஐபிங்க எல்லாம் யாரும் வரலையா? உங்க கல்யாணம் தான் சீக்கிரட்டான கல்யாணம் ஆச்சே. அதனாலதாங்க இப்படி. என்னதான் சீக்கிரட்டா இருந்தாலும் இப்படியா? கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது, எங்களுக்கு தெரியக்கூடாது மேல எடுத்து உத்தரவு. அங்க போட்டானுங்களா? ஏய், என்னதான் லாக்க போட்டாலும் சரி, கடைசி நேரத்துல அவனுக்கு 2 பேரும் என்ட்ரியை கொடுப்பானுங்க, பொண்ணை கடத்திட்டு போயிருவானுங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்பா. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க பாத்துக்கிறோம். சரி, பொண்ணு கிளம்பியாச்சாப்பா? பொண்ணு ரெடி, ஆண்டி வே, திட்டமிட்டபடி கச்சிதமா கடந்துட்டோம்ல. வெரி குட். வேற எதுக்கு வெயிட்டிங்? வாங்க வாங்க. டேய், நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அந்த பாலாவுக்கும் இந்த வேலைக்கார லட்சுமிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். ஓகேவா? வாங்க வாங்க வாங்க. ஸ்டாப். ஆல் ரவுடிஸ் ஒண்ணா உருண்டு வர்றத பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேனே. நீங்க மணி மாறி பிஏ தானே? நோ, நான் சின்னதோர. நான் பெரியதர. நாங்க 2 பேரும் அனில் அம்பானி மாதிரி ரொம்ப ஃபேமஸ். ஆஹா ஆஹா, அப்படின்னா எனக்கு ஓகே. வேலைக்காரி லட்சுமி. வேலைக்காரி லட்சுமிக்கு இங்க என்ன வேலை? வேலைக்காரி லட்சுமியா? சாந்த லட்சுமி, சந்தான லட்சுமி, ஜோதி லட்சுமி, ஜெயலட்சுமி, இப்படி எந்த லட்சுமி இங்க இல்ல. இது உங்க ஐஸ்வர்யா. ஏய், என்ன கேனப்பைய நினைச்சிட்டு இருக்கியா? ஐஸ்வர்யாவுக்கும் வேலைக்காரி லட்சுமிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஆமா, எங்க ஐயாவுக்கு மூளை இல்லன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா கண்ணு பளிச்சுன்னு தெரியும்ல. ஐயாவை நல்ல கண்ணால பாக்க சொல்லாத, நல்ல கண்ணால பாக்க சொல்லு. டேய், கண் பார்வை ப்ராப்ளத்துல நீதான் கண்ணாடியை போட்டிருக்க. நான் எந்த கண்ணுல பார்த்தாலும் கரெக்டா சொல்லுவேன். வீட்டு வேலைக்காரிக்கு ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். பாலா பாலா
மரத்தை பார்த்தாலும் மட்டைய பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எனக்கு ஐஸ் மாதிரி தான் சார் தெரியுது. இப்போவாது நம்புங்க, இது உங்க ஐஸ்வர்யா தான். ரவுடிங்க நாங்க எப்பவும் யாருக்கிட்டயும் போய் சொல்ல மாட்டோம். சாரி பிரதர், சாரி. ஒரு நல்ல பாடி உள்ள ரவுடியுடைய பேச்சை கேட்காதது ஏன் தப்பு தான். எனக்கு கிடைச்சிட்டா என் ஐஸ் இல்லையா லட்சுமியா பாருங்க. ஐஸ் சாரி மிஸ்டேக்கன். தேங்க் யூ. என்னையா ரிமோட் வச்சுட்டு டிவில சேனலை மாத்துற மாதிரி கண்டபடி ஆளா மாத்துறீங்க? பாலா, ஏளா? ஆமா. உன் மேல ஆசைப்பட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தா நீ ஏன் மேலேயே சந்தேகப்படுறியா? சீ, நான் போறேன். நோ நோ, விட மாட்டேன் ஐஸ், விட மாட்டேன். ஏன் ஐஸ்வர்யா லட்சுமியா மாறதுக்குள்ள உன்னை இழுத்துக்கிட்டு போய் நான் தாலியை கட்டுறேன். இழுத்துக்கிட்டு போறதுக்கு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, உருட்டிக்கிட்டு போயாவது தாலியை கட்டுறேன். என்னதான் பணம் வாங்கினாலும் இந்த கர்மாந்திரம் வேண்டாம்டா. சமாதானம், வாழை கீழே போட்டுட்டோம். நீங்க குருவிதான், ஒத்துக்கிறோம். எஸ்கேப். லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து உங்களை அடியாளா வச்சிருக்கேனே, அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாஸ், அவங்க 2 பேரையும் மாப்பிள்ளை அடையறதுக்கு நீங்களும் கொடுத்துருக்கீங்க பாஸ். செருப்பால எங்கிட்ட துட்டு வாங்கிட்டு அவங்கள பாராட்டுறீங்களா? உத வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல சார்? அவங்க எங்களை உதச்சி அமைச்சிருந்தா கூட பரவாயில்ல சார், மிரட்டிட்டானுங்கல்ல. மிரட்டிட்டாங்களா? என்ன கத்திய காமிச்சாங்களா? கத்திய காட்டியிருந்தா பரவாயில்ல சார். பின்ன துப்பாக்கிய காமிச்சானா? துப்பாக்கி எல்லாம் எங்களுக்கு சார். அதை விட பெருசா என்னடா காமிச்சாங்க? அதை எங்க வாயால சொல்ல முடியாது பாஸ். ஏ என்னடா ஆனா ஒன்னா கப்பு கப்புன்னு வாய புத்திக்கிறீங்க?